Okay friends, welcome back to my channel. Last video நம்ம ஸ்கோர் கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் in this video we are going to see about என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்போனன்ட் கார் வந்து நம்ம காரை டச் ஆகக்கூடாது. ஓகே, ஆப்போனன்ட் கார் வந்து ஆப்போனன்ட் காருக்கான பொசிஷன்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம காருக்கான பொசிஷன் நம்ம எடுத்து வைக்கணும்ல. நம்ம கார் வந்து நம்ம இங்கே கொடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், செல்ஃப் டாட் கார் நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அந்த காருக்கான இங்கே பாருங்கள், இங்கே தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். என்னென்னா என்ன கிரியேட் பண்ண போகிறேங்க? ஓகே, கேம் ஓவரை இங்கே தான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனை இங்கே தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகணும் அப்படின்னா காருக்கான கார் பொசிஷன். ஓகே, பிளேயர் பொசிஷன் சீக்குவல் டு எதுக்கான பொசிஷன்? கேம் செல்ஃப் டாட் கேம் விண்டோ கோஆர்டினேட்ஸு செல்ஃப் டாட் கார் தானே, காருக்கான பொசிஷன் நான் எடுக்கிறேன். ஓகே, எல்லா பொசிஷனும் எடுத்து வச்சுட்டேன். ஓகே, காருக்கான பொசிஷன் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன் திஸ் வீடியோ we are going to see about பிரிண்ட்டு என்ன பிரிண்ட் பண்ணுறேன் கரெக்டாக பாருங்கள். செல்ஃப் டாட் ஓகே வெயிட் ஓகே, பிளேயர் பொசிஷன் 0 பிரிண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே அண்டு சீக்குவல் டு அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா பிளேயர் பொசிஷன் 1 கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, பிளேயர் பொசிஷன் 1 பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா பிளேயர் ஓகே பொசிஷன் தானே, பொசிஷன் 1 இது வந்து ஆப்போனன்ட் கார் 1, அதே மாதிரி 0 பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து நான் இடையில் வந்து அண்டு போட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு தெளிவாக தெரியணும்ல. அண்டு சீக்குவல் டு ஓகே ஆல்சோ பொசிஷன் 1 இண்டெக்ஸ் பொசிஷன் 1 பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், பார்த்துட்டே இருங்க. ஓகே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சா? ஓகே, இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு காமிக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கார் தானே கொடுத்துருக்கோம். ஓகே, செல்ஃப் டாட் கார் டாட்டு பிளேயர் காரு. ஓகே, இது வந்து கிளாஸ் நேமு, கரெக்டாக பாருங்கள், இது வந்து கிளாஸ் நேமு, இதுதான் நம்மளுடைய கார். ஓகேவா? ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் ஆகும் இப்போ. ஓகே, எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா? இங்கே பாருங்கள், நான் வந்து என்னுடைய கார் இங்கே இருக்கும் பொழுது என்னென்ன வருது? பிளேயர் காருக்கு வந்து 95. ஓகே இங்கே பாருங்கள் 95 இது எங்கே இருக்கும் பொழுது? ஓகே 95 இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கும்போது, ஃபஸ்ட்டு ட்ராக்கில் இருக்கும்போது 95 அதனுடைய ஒய்த் பொசிஷன் அது வந்து 510. ஓகேவா? 510. ஸோ இதுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஓகே நான் இப்போ இங்கே பாருங்கள். ஓகே வெயிட் ஓகே, அகைன் ஃபஸ்ட்டு ட்ராக்கோட கார் வந்துகிட்டே இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய காரில் டச் ஆகும்பொழுது என்ன அதனோட கோஆர்டினேட்ஸ் பாருங்கள். கோஆர்டினேட்ஸ் வந்து 90 366. ஓகேவா? 360லேருந்து 370 வரைக்கும். ஓகே, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம நோட் பண்ணிக்கலாமா? எப்படி நோட் பண்ணுறது? ஓகேண்ணா இஃப் பிளேயர் பொசிஷன் வெயிட் பண்ணுங்கள், பிளேயர் பொசிஷன் ஆஃப் 0 சீக்குவல் டு என்னவா இருக்கணும்? 90 இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ட்ராக்கு. அண்டு இந்த கண்டிஷன் எனக்கு ஒர்க் ஆகணும். ஆல்சோ பொசிஷன் 1 0th இது வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா பொசிஷன் 1 0 என்ன பிரிண்ட் ஆச்சு? இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆச்சு? 90 தான். அது சீக்குவல் டு 90 தான் இருக்க போகுது. ஓகேவா? ஆல்சோ ஐ நீட் டு ரன். இங்கே பாருங்கள், இது வந்து பொசிஷன் 1 தானே. ஓகே, பொசிஷன் 1 இது. ஆல்சோ ஐ நீட் அனதர் கண்டிஷன். என்னென்னா ஓகே இங்கே பாருங்கள், அனதர் கண்டிஷன் என்னென்னா பொசிஷன் 1 ஓகே பொசிஷன் 1 அதனுடைய வேல்யூ வந்து 1 தானே பிரிண்ட் ஆச்சு. இங்கே 1 இதுக்குள்ளே இருக்கணும். ஓகே, சீக்குவல் டு என்னவா இருக்கணும்? 350 இருக்கணும். அண்டு பொசிஷன் 1 வேல்யூ சீக்குவல் டு 360. இது மாதிரி எனக்கு வந்துச்சுன்னா அந்த பொசிஷன் இந்த அந்த 2 காரும் இந்த பொசிஷன் மீன் பண்ணி ரன் ஆச்சுன்னா எனக்கு கார் வந்து டச்சுடு அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வரணும். இதை வந்து நான் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், எனக்கு ட்ராக் 2ல் இருக்குது இப்போ என்னுடைய காரு. நான் இங்கே தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே பாருங்கள், நான் ட்ராக் 1க்கு வரேன், பட் எனக்கு அந்த மெசேஜ் எனக்கு கிடைக்கல.
ஓகேவா? ஸோ நமக்கு கொடுத்த கண்டிஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். மீன்ஸ் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது 3 கண்டிஷனும் எனக்கு ஒர்க் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? இந்த 3 கண்டிஷனுமே எனக்கு ஒர்க் ஆகணும். ஸோ இது 2த்துல ஏதாச்சும் ஒன்று ரன் ஆகக்கூடாது. இந்த 3 கண்டிஷனுமே எனக்கு ஒர்க் ஆகணும் ஒரே டைம்லேயே. ஓகேவா? அது மாதிரி நான் கொடுக்காம மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன், கரெக்டாக வருது. ஓகே, அப்பயும் ரன் ஆகலை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கோஆர்டினேட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுவோம் மறுபடியும். ஓகேவா? கோஆர்டினேட்ஸை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த வந்து 0th வேல்யூவில் 90 கொடுத்துருக்கோமா நம்ம, பட் நமக்கு 95. ஸோ தட்ஸ் மை ப்ராப்ளம். 95 என்னுடைய கார் கிட்ட வரும்பொழுது ஓகே 400 to 500 கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? 400 to இது வந்து 95 கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து 95 நமக்கு. ஓகே, இது வந்து 95 இருக்கணும். 400 to 500 கரெக்டாக இருக்கும் இப்போ. ஓகேவா? நான் 95க்கு சேஞ்ச் ஆகிறேன். ஐ மீன் ஃபஸ்ட்டு ட்ராக்கு சேஞ்ச் ஆகிறேன். என்னுடைய இது கார் டச் ஆகிடுச்சு. ஓகேவா? கரெக்டாக வருது. அகைன் எனக்கு கார் டச் ஆகுது. ஓகேவா? கார் டச் ஆகிற அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கரெக்டாக கெட் பண்ணியாச்சு. ஓகே, கார் டச் ஆகிடுச்சுன்னா எனக்கு செல்ஃப் டாட் கேம் ஓவர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். கேம் ஓவர் ஃபங்க்ஷனை வந்து நான் எங்கே க்ரியேட் பண்ணுறேன், நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? கேம் ஓவர் நான் ஃபங்க்ஷன் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, கேம் ஓவர் அப்படி எப்படி ஆகணும் அப்படின்னா, இங்கே என்னென்ன கொடுத்துருக்க, கேம் விண்டோ டாட் டெலீட்டு ஆல். ஓகே, டெலீட் ஆல் ஆகணும். அண்ட் ஆல்சோ ஒரு டெக்ஸ்ட் எனக்கு க்ரியேட் ஆகணும். கேம் விண்டோ டாட் கிரியேட் டெக்ஸ்ட்டு என்னவா இருக்கணும், டெக்ஸ்ட்டு வந்து கேம் ஓவர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் எனக்கு வரணும். ஓகே, கேம் ஓவர் அப்படின்னு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வரணும். ஓகேவா? ஸோ எனக்கு டச் ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஒர்க் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேங்க. கரெக்ட் தானே? கேம் ஓவர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணி சொல்லியிருக்கேன். கரெக்ட் தானே? ஸோ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் கரெக்டாக விளையாடிட்டே இருக்கேன். ஓகே, கரெக்டாக நான் டச் ஆகாமல் விளையாடிட்டே இருக்கேன். ஸோ நான் இங்கே டச் பண்ணிட்டேன்னா கேம் ஓவர், டப்புள் எரர் வருது. இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும், லாஸ்ட்டில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எல்லா காருக்கும் பண்ணிடலாமா? ஸோ இதே மாதிரி 3 காருக்கும் எனக்கு பண்ணணும். ஓகே, இதே மாதிரி 3 காருக்கும் பண்ணணுமா? ஸோ பிளேயர் பொசிஷன் 0, பிளேயர் பொசிஷன் 1. இது வந்து பிளேயர் பொசிஷன் தான் எல்லாத்துலேயும். ஓகே, பிளேயர் பொசிஷன் தான். சரி, எனக்கு என்ன ஆகணும்னா, நான் ஜஸ்ட்டு இதை ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் இதை ரன் பண்ணிக்கிறேன். என்னென்னா எனக்கு பிரிண்ட் ஆகணும், இதுக்கும் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை க்ளோஸ் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிருக்கா. ஸோ 95. ஓகே, இல்லையே, இது சேஞ்ச் ஆகலையே. ஓகே, 95 345 எதுக்குன்னா தேர்ட் ட்ராக்கு. ஓகேவா? 3வது ட்ராக்குக்கு 345 345 இருக்கணும். இது 345 இருக்கணும். இந்த பொசிஷன் வந்து 400 to 500 இருக்கணும். இது கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஓகே 345 அண்ட் ஆல்சோ 120 நெக்ஸ்ட்டு 220. இது வந்து 220 இருக்கணும். ஓகேவா? இது வந்து செகண்ட் ட்ராக்கில் இருக்கணும். அண்ட் ஆல்சோ பொசிஷன் 2 வந்து 400லேருந்து பொசிஷன் 2 500 இருக்கணும். இந்த கண்டிஷன் வந்து 345 இருக்கணும். நம்மளோட பிளேயரு ட்ராக் 3ல் இருக்கணும். அண்டு பொசிஷன் 3 400லேருந்து பொசிஷன் 3 500 வரைக்கும் இருக்கணும். ஓகே, கண்ட்ரோலர்ஸ். இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே இது ரன் ஆகுதான்னு பார்த்துடலாமா? ஸோ இது ரன் ஆகிட்டே இருக்குது. ஓகே, டப்புள் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே, ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோடு. கரெக்டாக ரன் ஆகலை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பாருங்கள், நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து கேம் ஓவர் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு வேல்யூவை கொடுக்க போகிறேங்க. என்னென்னா பிரிண்ட்டு ஸ்கோரு கொடுக்க போகிறேன். ஓகே, செல்ஃப் டாட் ஸ்கோர் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அப்போ தான் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, இங்கே வந்து நான் ரன் பண்ணுறேன். எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகே, வெயிட் எனக்கு ஸ்கோரும் பிரிண்ட் ஆகுது, என்னுடைய வேல்யூவும் பிரிண்ட் ஆகுது. ஸோ எனக்கு டச் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரில.
ஸோ பிளேயர் பொசிஷன்லாம் இருக்கா, இங்கே வந்து நான் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணுறேன். கரெக்டாக எனக்கு வருதா? ஸோ எனக்கு டச் ஆச்சுன்னா ஓகே. ஓகே ஓகே வெயிட் 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 இந்த காருக்கு எனக்கு கரெக்டாக வருது. இது வந்து டச் ஆனால் தான் எனக்கு வருது. ஆனால் இந்த காருக்கு இங்கேயே வந்துடுது. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நீ கமெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது எல்லாத்தையும் நீ கமெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே எனக்கு கமெண்ட் ஆகிடணும். நான் செகண்டுக்கு தான் இப்போ ரன் பண்ண போகிறேன். ஐ மீன் செகண்ட் ட்ராக்கு தான் நான் ரன் பண்ண போகிறேன். ஓகே, வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல. ஓகேவா, இந்த செகண்ட் ட்ராக்கு தான் நான் ரன் பண்ண போகிறேன் இப்போ. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக இங்கே வந்த உடனே எனக்கு இங்கே ரன் ஆகும்பொழுது என்ன வேல்யூ கிடைக்குது? 600லேருந்து 700 வரைக்கும் எனக்கு கிடைக்குமா? ஸோ இது வந்து 600. ஓகே, 600. இது வந்து 700 எனக்கு. ஓகேவா, இப்போ கரெக்டாக ரன் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஓகே பாருங்கள், 600லேருந்து 700 வரைக்கும். இப்போ அது என் கிட்ட வந்தால் மட்டும்தான் எனக்கு லேபிள் பிரிண்ட் ஆகும். கரெக்ட் தானே? அது என் கிட்ட வந்தால் மட்டும்தான் லேபிள் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இது கரெக்ட் ஆகிடுச்சா? அப்புறம் நான் இதையும் நான் கமெண்ட் பண்ணிட்டேன். அகைன் நான் எதை ரன் பண்ண போகிறேன்? இந்த ட்ராக் 3 ரன் பண்ண போகிறேன். ஓகே, ட்ராக் 3க்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஓகே வெயிட் 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 ஓகே, லேபிள் பிரிண்ட் ஆகுது. ட்ராக் 3 வரேன், அங்கேயே பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ ட்ராக் 3 என்னுடைய காரை மோதும்பொழுது அந்த இடத்த என்ன பாயிண்ட் வருதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த இடத்த வந்து என்ன வருதுன்னா 700லேருந்து 800 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, இது வந்து 700லேருந்து 800 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, கரெக்டாக இருக்குமா? இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன், கமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தென் நான் ஃபஸ்ட்டு இதை வந்து ஓகே இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராக்கு போமா? ஃபஸ்ட்டு ட்ராக்கு எனக்கு டச் ஆகிடுச்சு, லேபிள்லாம் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ செகண்ட் ட்ராக்கு போகிறேன். செகண்ட் ட்ராக் வந்து அங்கேருந்தே பிரிண்ட் ஆகுது. வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர்? ஓகே, எனக்கு டச் ஆனதுக்கப்புறம் இது வருது, இங்கே வந்து அங்கேருந்தே எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ எங்கே? ஓகே வெயிட் 600 700லேருந்து 800. ஓகே, ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை கமெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகுது. ஓகேவா, ரன் ஆனதுக்கப்புறம் கேம் விண்டோ ஓகே இப்போ கரெக்டாக ரன் பண்ணி பார்க்கலாமா எல்லாமே டெலீட் ஆகுதான்னு? இப்போ நான் கரெக்டாக விளையாடிட்டே வரேன். ஓகே, இதுலேயும் எந்த கார்ட்லேயும் மாட்டாமல் விளையாடிட்டே வரேன். டப்புள் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வந்து நமக்கு எரர் அடிக்குது. எந்த இடத்த அடிக்குதுன்னா கிரியேட் டெக்ஸ்ட் இங்கே வந்து அடிக்குது. ஓகேவா, ஸோ இங்கே தானே அடிக்குது. ஸோ நான் வந்து இது என்ன பண்ணுறேன், எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த விண்டோவையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓகே இது கிரியேட் பண்ணும்போது எதுவும் ஆக போகிறது கிடையாது, மூவ் பண்ணும்போது தான் அந்த எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிவிட்டு ஓகே இங்கே பாருங்கள், காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு ட்ரை பிளாக்குள்ளே போட போகிறேன். ஓகே, ட்ரை பிளாக்குள்ளே போடுறேன். அண்ட் இது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகுதுன்னா எக்ஸப்ட்டு என்ன எரரு, இண்டெக்ஸ் எரரு. கரெக்ட் தானே? இண்டெக்ஸ் எரரை எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இண்டெக்ஸ் எரர் வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும். இது ஓகேவா, ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும்.
ஆல்சோ இவங்க கிட்ட வந்தாலும் இவரும் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு ட்ரை பிளாக்குள்ளே போகிறேன் இதை. ஓகே, இவர்கிட்ட இந்த எக்ஸப்ஷன் வந்ததும் என்ன பண்ணணும், இவர் என்ன இண்டெக்ஸ் எரரு இது இவர்கிட்ட வந்தாலும் ஜஸ்ட் இவர் பாஸ் பண்ணி விடணும். ஓகே, ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் மோதிட்டேன்னா ஓகே, எனக்கு எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. எரரும் எரர் மெசேஜ் தான் எனக்கு ஒன்றும் கிரியேட் ஆகலை. எப்படி கிரியேட் ஆகணும் அப்படின்னா, ஓகே, எனக்கு எந்த இடத்த கிரியேட் ஆகணும் நான் சொல்லல, 0 to 0 கிரியேட் ஆகணும். ஓகே, 0 to 0 கிரியேட் ஆகணுமா? ஓகே, Ctrl+S கொடுத்துட்டு மகன் நான் ரன் பண்ணுறேன். வேல்யூஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. நான் தப்பிச்சு போகிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நான் மாட்டிக்கினதுக்கப்புறம் எனக்கு இங்கே பாருங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு கிரியேட் ஆகிருக்கு. பட் ஆனால் அது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியல. இங்கே இருக்க அந்த டெக்ஸ்ட்டு. ஓகேவா, கேம் ஓவரு. ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஃபாண்ட் வந்து ஏரியல் 30. ஓகே, ஃபாண்ட் வந்து ஏரியல் 30. எனக்கு வந்து 50க்கு 50. ஓகே, 50க்கு 50. பொசிஷன் நான் கொடுக்குறேன், X and Y கொடுக்குறேன். அதை நான் ரன் பண்ணுறேன். நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ராக்கில் போய்ட்டு மாட்டிக்கிட்டேன். ஓகே, கேம் ஓவர்னு வந்துருச்சா? ஓகே, கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை டிசைன் பண்ணால் டிசைன் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரிஸ் வந்து நம்ம முடிஞ்சிருச்சு. அந்த கேம் வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா, இதனுடைய சோர்ஸ் கோட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. see in நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ஆர் ப்ராஜெக்டில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. see in நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்.